அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது இரசாயன இயக்கவியலில் அந்த பாஸ்ப வகைகளில் பார்க்க போகிறோம். இரசாயன இயக்கவியல் சம்மந்தப்பட்ட பாஸ்ப வகைகளில் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா சார் 2019ஆம் ஆண்டு வந்த இரசாயன இயக்கவியல் சம்மந்தப்பட்ட கேள்வி பார்க்கணும். 2019ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2019ஆம் ஆண்டு 6வது எஸ்ஏல 2019ஆம் ஆண்டு 6வது எஸ்ஏல ஃபுல்லாக வந்திருக்காரு. 6வது எஸ்ஏ அதாவது 2019ஆம் ஆண்டு 150 மார்க்ஸ் உரிய 6வது எஸ்ஏ 150 மார்க்ஸ் உரிய ஃபுல் எஸ்ஏ கேள்வியும் பங்கீட்டு குணகமும் இரசாயன இயக்கவியலும் சம்மந்தப்பட்டு வந்திருக்காரு. பங்கீட்டு குணகமும் இரசாயன இயக்கவியலும் சம்மந்தப்பட்டு வந்திருக்காங்க. சரிதானே? இந்த ஃபுல் எஸ்ஏ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் ஏ பார்ட் எடுத்தீங்கன்னா ஏ பார்ட் சொல்கிறான்னு ஒரு சேதன கரைப்பான் ஒரு சேதன கரைப்பான் சேதன ஒன்று தந்திருக்கான், ஆர்கானிக் ஒன்று தந்திருக்கான். சேதன கரைப்பானும் நீரும் ஒன்றோடொன்று கலக்காத அதே வேலை. சேதன கரைப்பானும் நீரும் ஒன்றோடொன்று கலக்காத அதே வேலை அவை ஓர் ஈரவத்தை தொகுதியை உண்டாக்குகின்றன. அவை ஓர் ஈரவத்தை தொகுதியை உண்டாக்குகின்றன. சரியா? வெப்பநிலை டீயில் சேதன கரைப்பான் மண்ணும் சேதனை கரைப்பான் ஒன்னிற்கும் நீருக்கும் இடையே எக்ஸின் பரம்பலுக்கான பங்கீட்டு குணகம் எவ்வளோன்னு சொல்லி தந்திருக்கான்டா 4ன்னு தந்திருக்கான். எவ்வளோ கேடி வந்துட்டு 4ன்னு சொல்லி தந்திருக்கான். சேதனை கரைப்பான் ஒன்றின் 100 சென்டிமீட்டர் கணத்தையும் நீரின் 100 சென்டிமீட்டர் கணத்தையும் சேதனை கரைப்பான் ஒன்றின் 100 சென்டிமீட்டர் கணத்தையும் நீரின் 100 சென்டிமீட்டர் கணத்தையும் கொண்ட ஒரு தொகுதியுடன் எக்ஸின் 0.5 சேர்க்கப்பட்டது. எக்ஸிட 0.5 சேர்க்கப்பட்டது. தொகுதி வெப்பநிலை டீயில் சமநிலை அடைய விடப்பட்டது. தொகுதி வெப்பநிலை டீயில் சொல்லி சமநிலை அடைய விடப்பட்டது. இப்போ இந்த டைம்ல முதலாவது என்ன கேட்டீங்கன்னு சொன்னா சேதனை கரைப்பான் ஒன்றில் எக்ஸிட சரிவை கணிக்க, இரண்டாவது நீரில் எக்ஸிட சரிவை கணிக்க. சேதனை கரைப்பான் ஒன்றில் எக்ஸிட சரிவை கணிக்க, நீரில் கரைப்பான் ஒன்றில் எக்ஸிட சரிவை கணிக்க. அடுத்த என்ன சொல்றீங்கடா நீரில் எக்ஸிட சரிவை கணிக்கன்னு சொல்லிக்க. நீரில் எக்ஸிட சரிவை கணிக்க சொல்லிக்கான். ரெண்டுலையும் என்ன சொல்லிக்காண்டா எக்ஸிட சரிவை கணிக்கிறார். ரெண்டுலையும் என்ன செய்யட்டாண்டா எக்ஸிட சரிவை கணிக்க சொல்லிக்கான். சரி, இங்க பாருங்க ரெண்டோட கனவுளம் எப்படி இருக்கா உண்டாதிக்க. ரெண்டோட கனவுளம் என்ன 100 சென்டிமீட்டர். ரெண்டோட கனவுளம் என்ன 100 சென்டிமீட்டர் கணம். சரி, இங்க பாரு கே டி என்ன கே டி. இந்த கே டி சரி என்ன கேடி எவ்வளவு சொல்லி தந்திருக்கான்னு சொன்னா 4. கேடி எவ்வளவு சொல்லி தந்திருக்கான் 4. அதாவது இந்த கேடின்றது என்னன்னு சொல்லிச்சுன்னா எக்ஸிட சரிவு சேதனை கரைப்பான் 1லேயே கீழே எக்ஸிட சரிவு நீர்ல வரப்போகுது. சரிதான், நீர்ல வரப்போகுது. இது எவ்வளவான் 4. இது வந்துட்டு எவ்வளவுன்னு சொல்லியான், இது வந்துட்டு 4ன்னு சொல்லியான், இது 4ன்னு சொல்லியான். சரி, ரெண்டோட கனவளம் எப்படி இருக்காது சமனா இருக்கிறான். ரெண்டோட கனவளம் 100 சென்டிமீட்டர் கணம். ரெண்டோட கனவளம் சமன். ரெண்டோட கனவளவு சமன்டா ரெண்டுலையும் இருக்கிற மூலளவோட வீதத்தை கண்டுபிடிக்கலாமா? ரெண்டுலையும் இருக்கிற என்ன மூலளவுகள வீதத்தை கண்டுபிடிக்கலாம். ரெண்டுலையும் இருக்கிற மூலளவுகள வீதத்தை எடுத்து சொல்லிங்கன்னா மூலளவுகள வீதம் மொத்த மூலளவு என்ன? மொத்த மூலளவு எடுத்து சொன்னா 5 எவ்வளவு தந்திருக்கான்னு சொன்னா மொத்த மூலளவு 0.5 மூலா. மொத்த மூலளவு எவ்வளவுன்னு சொல்லிக்கான்னு சொன்னா மொத்த மூல எக்ஸில் எவ்வளவு தந்திருக்கான் 0.5 மொத்த மூல எவ்வளவு 0.5 சொல்றியா. சரி, மொத்த மூல் 0.5 தந்திருக்கான். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா முதலாவது கண்டுபிடிக்கணும் என்ன சேதனை கரைப்பான் ஒன்றுல என்ன சேதனை கரைப்பான் ஒன்றுல இருக்கிற எக்ஸில் சரிவா காண சொல்றீங்க. சேதனை கரைப்பான் ஒன்றுல இருக்கிற எக்ஸில் சரிவா காண சொல்றீங்க. நான் எனக்கு என்ன சேதனை கரைப்பான் ஒன்றுல இருக்கிற எக்ஸிட மூல அளவை நான் என்ன சொல்றேன் ஏன்னு எடுக்கேன். எக்ஸிட மூல அளவை ஏன்னு எடுக்கேன். அவ சேதனை கரப்பா ஒன்றுல இருக்கிற எக்ஸிட மூலளவு ஏன்னு எடுத்தேன்னா செறிவு சாமண்ண மூலங்கில் கனவளவோ அப்ப இதுல இருக்கிற மூலளவு நான் ஏன்னு எடுக்கேன். அப்ப ஏயின் கீழ் வி கனவளவு வி சரிதானே, அல்லது 100 சென்டிமீட்டர் கணம். கனவு போதும் 100 சென்டிமீட்டர் கணம். ஏன்னா 100 சென்டிமீட்டர் கணம் தான் இருக்குது. 100 சென்டிமீட்டர் கணம். 100 சென்டிமீட்டர் கணம். கீழே பார்த்தேன்னு சொன்னா இவர்ல யாரு நீராவத்தையில என்ன வரப்போதோ அங்க வந்துட்டு ஏ இருந்தாருண்டா இங்க என்ன போது 0.5 சய ஏ அடிக்கிறது. 0.5 சய ஏ மூல அடிக்க போது கீழே 100 சென்டிமீட்டர் கணம். ரெண்டுமே 100 சென்டிமீட்டர் கணம் தானே. சமன் என்ன வரப்போதோ சமன் 100 சென்டிமீட்டர் சமன் என்ன இங்க 4 வரும். 4 வரும். இந்த 100 சென்டிமீட்டர் கணம் 100 சென்டிமீட்டர் கணம் போயிடுவாரு. போன உடனே மீதம் அறிக்கார் என்ன
ஏயின் கீழ் 0.5 சய ஏ சமன் 4 வரும். என்ன 0.5 சய ஏ சமன் 4 வரப்போகுது. இதுல வந்து நீங்க என்ன செய்யணும், ஏ சுருக்கி எடுக்கணும். ஏ சமன் என்ன இஞ்சால பக்கம் ஏ இவர் இஞ்சால போய் என்ன செய்ய பெருக்கப்பட்டுவார். ஏ சமன் பெருக்கப்பட்டாருன்னா 2 சய 4 ஏ வரப்போகுது. 4 ஏ இது இஞ்சால வந்தாருன்னு சொல்லிச்சுன்னா 5 ஏ சமன் 2 அறிக்க போதும். இதுல வந்து ஏ சமன் 2 மூலின் கீழ் 5. ஆகவே ஏ சமன் என்ன வரப்போகுது 0.4 மூல் வரும். 0.4 மூல் வரும். 0.4 மூல். அப்ப ஏ என்ன 0.4 மூல். அதாவது இங்க இருக்கிற அதாவது என்ன சேதன கரைப்பா ஒன்றில் இருக்கிறோம் எக்ஸிட மூல அளவு வரப்போதோ 0.4 மூல். இதுல இருந்து அவர் என்ன செய்யணும் சரிவா கண்டுபிடிக்கணும். சரிவா கண்டு என்ன செய்யணும்னா சேதன கரைப்பான் ஒன்றுள்ள சேதனை கரைப்பான் ஒன்றுள்ள இருக்கிற எக்ஸிட சரிவு எடுத்து என்ன செய்ய என்ன போது சரிவு சம மூலிங்களுக்கான அளவு மூலவன 0.4 மூல் கனவளவு என்ன 100 சென்டிமீட்டர் கணம் 100 தர 10⁻³ டெசிமீட்டர் கணம். இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு 4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் இருக்கும். அதே மாதிரி சேதனை கரைப்பான் செறிவு அடுத்த 2வது கேள்வி என்ன கேட்டிருக்கான் நீராவத்தில் எடுத்து என்ன செஞ்சோன்னா நீராவத்தில் இருக்கிற சேதனை கரைப்பான் மூலளவு எக்ஸிட மூலளவு 0.1 மூல் 0.1 மூல் கனவுல எடுத்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் கணம் 100 தர 10⁻³ டெசிமீட்டர் கணம். சரிதானே? இதை சுருக்கி எடுத்தீங்கன்னா போதோ 1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் இருக்குது. 1 மூல் டெசிமீட்டர் -3 இருக்கப்படுது. 1 மூல் டெசிமீட்டர் -3 இருக்கப்படுது. சரிதானே? இதான் என்ன சேதனை கரைப்பு ஒன்றில் இருக்கிற எக்ஸிட செறிவும் அடுத்தது நீராவத்தில் இருக்கிற எக்ஸிட செறிவும். சரிதானே? இது வந்துட்டு ஏ பாட்டா கேட்டியான் 20 மார்க்ஸுக்கு சின்ன ஒரு கேள்வி ஏ பாட்டில் வந்திருக்காரு. சரி, அடுத்தது பி பாட் எடுத்தீங்கன்னு சொன்னா பி பாட்டில் என்ன கேட்டீங்கன்டா சேதன செறிவை வை ஆனது நீராவத்தையில் மாத்திரம் கரையத்தக்கது. நீராவத்தையில் எக்ஸும் வையும் தாக்கம் புரிந்து ஜெட்டை உருவாக்கும். நீராவத்தையில் என்ன செய்யுது எக்ஸும் வையும் தாக்கம் புரிந்து ஜெட்டை உருவாக்குது. ஏன் நீராவத்தையில் வை என்ன செய்யும் நீராவத்தையில் மடந்தன்றைக்கும் சேதன கரைப்பான் ஒன்றோட ஆவத்தையில் இருக்காது. சரிதானே? சேதன ஆவத்தையில் வராது. YZ ஆகியன இருத்தல் சேதனை கரைப்பு ஒன்றிற்கும் நீருக்கும் இடையான எக்ஸிட பரம்பலை பாதிப்பதில்லை. சரி, சேதனை கரைப்பு ஒன்றையும் நீரையும் கொண்ட ஓர் ஈராவது தொகுதி தொடர் தயாரிக்கப்பட்டது. அதன் பின்னர் எக்ஸின் பல்வேறு அளவுகள் ஓர் ஈராவத்தை தொகுதியில் பரம்பலடைய செய்யப்பட்டு தொகுதி சமநிலை அடைய விடப்பட்டன. ஓர் ஈராவத்தை தொகுதிகளின் நீர் அவத்தையுடன் வை சேர்க்கப்பட்ட பின்னர் எக்ஸுக்கும் வைக்கும் இடையே நீராவத்தில் நடைபெறும் தாக்கத்தின் தொடக்க வீதம் அளக்கப்பட்டது. வெப்பநிலை டியில் நடைபெற்ற இப்பரிசோதனைகளின் பேறுகள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. சரி, அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. சரி, அட்டவணையில் என்ன சொன்னா 3 பரிசோதனையிலையும் வந்துக்கிட்டு நீர் அளவுகளும் சேதனை கரைப்பா ஒன்றோட அளவு கனவளவும் நீர் கனவளவும் சேதனை கரைப்பா ஒன்றோட கனவளவும் அடுத்து சேர்த்த மொத்த எக்ஸிட மூலளவும் சேர்த்த வைட மொத்த மூலளவு தந்து போட்டு அங்கால தொடக்க விதமும் தந்திருக்கான். தாக்கத்துல தொடக்க விதமும் தந்திருக்கான். சரி, எக்ஸ் வை ஆகியன குறித்த தாக்க வரிசைகள் முறையை எம் ஆகும். எக்ஸும் வைடையும் தாக்க வரிசைகள் எவ்வளவு தந்திருக்கான் எம்மும் என்னன்னு சொல்லி தந்திருக்கான். வெப்பநிலையில தாக்கத்திட்ட வீத மாறலி வந்துட்டு கீழே சொல்லி எடுக்கட்டாம். ஓகே, நீராவத்தையில் எக்ஸ் வை ஆகியவற்றின் செறிவுகள் முறையே எக்ஸில செறிவு நீரா கரைசல் அடுத்தது என்ன வைட செறிவு நீராவத்தன் தந்திருக்கான். ஓகே, தாக்கத்துக்கு வீதக்கோவையை வந்துட்டு அந்த நீராவத்தையில் எக்ஸில செறிவு நீராவத்தையில வைட செறிவு என் கே ஆகியவற்றின் சார்புலன்னு சொல்லியான் சொல்லிக்கானே. சரி, தாக்கத்தின் வீத மாறலி சரிதானே தாக்க வீத கோவையை தாக்கத்துக்கான வீத கோவையை வந்துகிட்டு எழுதட்டான். சரி, தாக்கத்துக்கான வீத கோவையை எழுதட்டான். சரி, தாக்கத்துக்கான வீத கோவை எழுதினீங்கன்னு சொல்லிச்சோன்னா தாக்கத்துக்கான வீத கோவை எழுதட்டான். சரி, தாக்கத்துக்கான வீத கோவை எழுதின என்ன வர போதோ தாக்க வீதம் சம தாக்க வீதம் மாறல கே இன்டூ சரிதானே எக்ஸிட சரிவு நீராவத்தையில அதுல என்ன இது தாக்க வரிசை தந்திருக்கான் எம்
அடுத்தது வைட சரிவு நீராவத்தையில அது தாக்க தந்திருக்கான் தாக்கவர்சனம் தந்திருக்கான் என் தாக்க வீச எண் தந்திருக்கான் சரிதானே இவ்வளவுதான் சின்ன கேள்வி உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பரிசோதனையிலும் நீராவத்தையில் எக்ஸின் தொடக்க செறிவை கணிக்க ஒவ்வொரு பரிசோதனையிலும் நீராவத்தையில் எக்ஸிட தொடக்க செறிவை கணிக்கிறோம் நீராவத்தையில எக்ஸிட தொடக்க செறிவை கணிக்கலாம் சரி ஒவ்வொரு பரிசோதனையும் எக்ஸிட தொடக்க செறிவை கணிக்கலாம் சரி இங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பரிசோதனை சரிதானே ஒவ்வொரு பரிசோதனையிலையும் எக்ஸிட தொடக்க செறிவை கணிக்க சொல்றீங்க சரி நான் என்ன செய்றேன் ஒரு டேபிள் போடுறேன் என்னன்னு சொல்லிச்சேன்னா பரிசோதனை சரிதானே பரிசோதனை 1 2 3 3 பரிசோதனை இருக்குதா 3 பரிசோதனை அதுல சரிதானே மூணு பரிசோதனை அடுத்தது என்னன்னா சரிதானே நீர் ஆவத்தையில் எக்ஸிற மூலளவு எக்ஸின் மூலளவு சரி ஒரு பரிசோதனை அடுத்தது நீராவத்தையில எக்ஸிற மூலளவு அடுத்து என்ன போடுவோம் நீராவத்தையில் அல்லது அடுத்து என்ன போடுவோம் அதாவது நீராவத்தையில எக்ஸிற சரிவு சார் நீராவத்தையில எக்ஸிற சரிவு இது அவ்வளவு எடுக்குமா முதலாவது பரிசோதனை ரெண்டாவது பரிசோதனை இது வந்துட்டு மூணாவது பரிசோதனை 3 பரிசோதனை இருக்கு இல்லையா 3 பரிசோதனை இருக்கு சரி 3 பரிசோதனைக்கும் எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம் 3 பரிசோதனைக்கு எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம் இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இந்த பரிசோதனை எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னு சொன்னா நீராவத்திர கனவளவும் சேதனைக்கரைப்ப ஒன்றோட கனவளம் எப்படி இருக்காது சமனா இருக்காது நீராவத்திர கனவளவும் சேதனைக்கரைப்ப ஒன்றோட கனவளம் எப்படி இருக்காது ஒன்றா இருக்காது அப்ப இதுல இருந்து என்ன செய்யலாம் நம்மளுக்கு ஈஸியா பங்கெடுக்கணும் வந்துட்டு 4 இருக்கிறதால நம்ம என்ன செய்யலாம்னா 5 பிரிச்சு விடலாம் பங்கெடுக்கணும் 4 இருக்கிறதால நமக்கு என்ன செய்யலாம் அதாவது மொத்த மூடளவுல 4 பங்கு வந்துகிட்டு சேதனைக்கரைப்ப ஒன்றுலையும் 1 பங்கு வந்துட்டு நீராவத்தையிலும் வரும் 4 பங்கு வந்துட்டு சேதனைக்கரைப்பான ஒன்றுலையும் 1 பங்கு வந்துட்டு நீராவத்தையிலும் வருவார் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா 5ஆல வகுத்து விடலாம் மூலளவு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆரம்பத்துல சேர்த்து எக்ஸிற மூலளவு வந்துட்டு எவ்வளவு வந்திருக்கான்னு சொல்லிச்சுன்னா 0.02 சரிண்ணே சரி 0.05 அவ 0.05ன்னு சொல்லிச்சோம்னா இங்க நீராவத்தையில் இருக்கிற முதலாவது பரிசோதனை நீராவத்தையில் இருக்கிற எக்ஸிற மூலம் என்ன போது 0.01 மூலரிக்க போகுது 0.01 மூலரிக்க போகுது அது 5ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா அதே மாதிரி சரிதானே அது 5ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 0.01 வரப்போகுது சரிதானே 0.05 மூல என்ன சொல்வீங்க 5ஆல பிரிச்சிங்களா என்ன போகுது 0.01 மூல் வரப்போகுது சரிதானே அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது பரிசோதனை பாத்தீங்கன்னா 0.1 மூலம் அப்ப 0.1 மூல என்ன செய்யுங்க 5ஆல பிரிப்பீங்க பிரிச்சிங்கன்னா என்ன போதோ 0.02 மூல் வருது 0.02 மூல் வருவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த என்ன இருக்காரு 0.25 மூல இருக்காரு 0.25 மூல் அப்ப 0.25 மூல என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா 5ஆல பிரிக்க பிரிச்சு என்ன போதும் உனக்கு 0.05 மூல இருப்பது 0.05 மூல் வருவாரு இதுல இருந்து என்ன சொல்ல எக்ஸிர சரிவெடுக்கணும் அதாவது எக்ஸிர நீராவத்தில் எக்ஸிர சரிவு 0 சரிவு சம மூலிங்க கனவளவு அப்ப 0.01 மூலின் கீழ் கனவளவு எவ்வளவு தெரியும் 100 சென்டிமீட்டர் கணம் இதை சுருக்கி எடுத்து என்ன செய்ய 100 சென்டிமீட்டர் கணம் அல்லது 100 சென்டிமீட்டர் கணத்துக்கு போடலாமே உனக்கு 100 தர 10⁻³ டெசிமீட்டர் கணம் இதை சுருக்கி எடுத்து என்ன செய்ய உனக்கு என்ன போதோ 0.1 மூல் டெசிமீட்டர் -3 வருவாரு அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 0.1 மூல் 0.02 மூல் கீழே கனவுல 100 சென்டிமீட்டர் கணம் 100 தர 10⁻³ டெசிமீட்டர் கணம் இதை சுருக்கி எடுத்து நமக்கு என்ன வரப்போதோ 0.2 மூல் டெசிமீட்டர் -3 வரப்போகுது இதுல சரிவு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன மூலளவு இருக்காது 0.05 மூல் இருக்குது கனவுல எடுத்து 50 சென்டிமீட்டர் கணமா 50 சென்டிமீட்டர் கணம் தந்திருக்காங்க அப்ப என்ன போடுவேன் நீ 50 தர 10⁻³ டெசிமீட்டர் கணம் இதை சுருக்கி எடுத்து என்ன செஞ்சா உனக்கு இதோட ஒரு மூல் டெசிமீட்டர் -3 1 மூல் டெசிமீட்டர் -3 வரப்போகுது 1 மூல் டெசிமீட்டர் -3 வரப்போகுது என்ன இது ஒவ்வொன்றிலையும் இருக்கிற
எக்ஸில் சரி நீராவத்தையில் இருக்கிற ஒவ்வொரு பரிசோதனையிலும் 3 பரிசோதனை ஒவ்வொரு பரிசோதனையிலும் எக்ஸ் நீராவத்தையில் இருக்கிற எக்ஸில் சரிவாக கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து என்ன சொல்லிருக்கான்னு சொன்னா ஒவ்வொரு பரிசோதனையிலும் நீராவத்தையில் இருக்கிற வைட சரிவை கண்டுபிடிக்கிறான். நீராவத்தையில் இருக்கிற வைட சரிவை கண்டுபிடிக்கிறான். வைட சரிவை கண்டுட்டான். அதுக்கும் என்ன சரின்னு சொன்னா வைட சரிவுக்கும் இதே மாதிரி ஒரு அட்டவணை போட்டு என்ன வரப்போதோ பரிசோதனை என்ன வரப்போதோ வைடமூல் நீராவத்தையில் இருக்கிற வைடமூல் அளவு. அடுத்து என்ன வைட சரிவு நீராவத்தையில் இருக்கிற வைட சரிவு என்ன 1 2 3 3 பரிசோதனை வரப்போகுது. 3 பரிசோதனை வருது. இந்த 3 பரிசோதனையிலும் இருக்கிற அளவா கண்டுபிடிச்சோன்னு சரி. இங்க பாரு இதுல என்ன மூல அளவு தந்திருக்கா நீராவத்தையில மட்டும்தான் வயிறிக்க போகுது. நீராவத்தையில மட்டும்தான் மூல வயிறிக்க போகுது. இது என்ன தந்திருக்கான்னு சொன்னா 0.02 மூல் தந்திருக்கான். இங்க பாத்தீங்கன்னா 2வது பரிசோதனைக்கு 0.04 மூல் தந்திருக்கான். 3வது பரிசோதனை பாத்தீங்கன்னா 0.02 மூல் தந்திருக்கான். சரிதானே? இப்ப இதுல இருந்து இவரை சரிப்படுத்தேன்னு செஞ்சேன்னா கனவுல 100 சென்டிமீட்டர் கனவா 0.02 மூலின் கீழ் 100 தர 10⁻³ டெசிமீட்டர் கணம். இதை சுருக்கி எடுத்து என்ன போதோ 0.2 மூல் டெசிமீட்டர் -3. அடுத்த பார்த்தீங்கன்னு சொல்லி உனக்கு என்ன இருக்குது இது வந்துட்டு 0.04 மூல் கீழே 100 தர 10⁻³ டெசிமீட்டர் கணம். இதை சுருக்கி எடுத்து உனக்கு என்ன வரப்போதோ 0.4 மூல் டெசிமீட்டர் -3. இங்கே அடுத்தது 0.02 மூல் கீழே கனவுல 50 சென்டிமீட்டர் கணம் 50 தர 10⁻³ டெசிமீட்டர் -3. சரிதானே? 50 தர 10⁻³ டெசிமீட்டர் -3. இதை சுருக்கி எடுத்து உனக்கு என்ன வருது 0.4 மூல் டெசிமீட்டர் -3. 0.4 மூல் டெசிமீட்டர் -3 இருக்க போகுது. என்ன வைட சரி ஒவ்வொரு இடத்துலையும் சரி 3 பரிசோதனை இருக்கிற வைட சரி வரப்போகுது. சரியா? இது 2வது 3வது கேள்வியே கேட்டுதான். சரி அடுத்து 4வது கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு சொன்னா பி பார்ட்ல 4வது கேள்வி எக்ஸ், y ஆகியன குறித்து முறையே தாக்க வரிசைகள் MN ஆகியவற்றை கணிக்கட்டாம். MN ஆகியவற்றை கணிக்க சொல்லிருக்கேன். சரி ஒவ்வொன்றையும் என்ன செய்யலாம் எக்ஸ் குறித்தான எக்ஸ், வைட தாக்க வரிசைகளோ எம்மையும் என்னையும் கணிக்க சொல்லிருக்காங்க. தாக்க வரிசை எம்மையும் என்னையும் கணிக்கட்டாமா கணிக்கட்டாம். சரி இங்க பாரு நான் இதை இங்கால எல்லாத்தையும் மார்க் பண்ணி எடுக்கேன். முதலாவது பரிசோதனையில் சரிதானே எக்ஸிட சரிவோ வைட சரிவையும் நோட் பண்ணி எடுப்போம். சரிதானே நோட் பண்ணி எடுக்கேன். முதலாவது பரிசோதனையில் எக்ஸிட சரிவு என்ன வந்தாரு 0.1 வருது. 2வது பரிசோதனை என்ன வருது 0.2 வருது. 3வது பரிசோதனை என்ன வருது 1 வந்திருக்காரு. இங்கால வைட வந்துட்டு 0.2 இங்க வந்துட்டு 0.4 இங்க 0.4 வந்திருக்கு. சரிதானே? இதை நான் வேற நோட் பண்ணி எடுத்துட்டு இங்கால என்ன செய்யறேன் எல்லாத்தையும் அழிச்சு விடுறேன். எல்லாத்தையும் இங்கால நான் அழிச்சு விடுறேன். சரியா? எம்மையும் என்னையும் காணலாம். என்ன தாக்க வரிசை எம்மையும் என்னையும் காண சொல்லிருக்கான். தாக்க வரிசை எம்மையும் என்னையும் காண சொல்லிருக்கான். இதுல என்ன சொல்றேன்னா எல்லாத்திலையும் தொடக்க வீதம் தெரியும். 3 பரிசோதனை தொடக்க வீதம் தெரியும். 3 பரிசோதனை தொடக்க வீதத்துக்குரிய கோவை அழியினேடா 3 பரிசோதனை தொடக்க வீதத்துக்குரிய கோவை அழியினேன்னு சொன்னா உனக்கு என்ன வரப்போகுது முதலாவது பரிசோதனை தொடக்க வீதம் என்ன தெரியும்னு சொல்லிச்சேன்னா 2 என்ன தெரியும்னு சொல்லிச்சேன்னு பாரு. சரி 2.00 தர 10⁻6 சரி 10⁻6 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 சமன் K இன்டூ எக்ஸிட சரிவு. சரி எக்ஸிட சரிவுன்னு வருது 0.1 மூல் டெசிமீட்டர் -3 அவர எம்மாம் அடுக்கு வைட சரிவு என்ன வந்திருக்காரு வைட சரிவு வந்துட்டு 0.02 மூல் டெசிமீட்டர் -3 அதோட எண்ணாம் அடுக்குன்னு ஒரு வருஷம் எண்ணாம் அடுக்குன்னு வர. சரி இது முதலாவது சமன்பாடு. இது வந்துட்டு முதலாவது சமன்பாடு. சரி அதே மாதிரி என்ன சொன்னா 2வது தாக்கத்துக்குரிய இடத்த என்ன சொன்னா தொடக்க வீதம் என்ன வந்திருக்காரு 1.6 தர 10⁻5
மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செகண்ட் மைனஸ் 1 சமன் கே இன்டூ என்ன போதும் 0.2 எக்ஸ் சரி ஒன்று வந்திருக்கு 0.2 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அதில் எம்மாம் அடுக்கு வைட வைட சரி ஒன்று வருது 0.4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அதில் எண்ணாம் அடுக்கு இது ரெண்டாவது சமன்பாடு சரி அடுத்து மூணாவது ஆக்கத்திற்கு தொடக்க விதம் என்ன இருந்திருக்கான்னு சொல்லி பார்த்தேன்டா 4 என்ன 4.0 தர 10 4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செகண்ட் மைனஸ் 1 சமன் கே இன்டூ என்ன வருது எக்ஸ்ல சரி வந்துக்கிட்டு 1.0 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அதில் எம்மாம் அடுக்கு வைட சரி ஒன்றா தந்திருக்கான்னு சொன்னால் 0.4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அதில் எண்ணாம் அடுக்கு இது ரெண்டாவது சமன்பாடு சரி மூணாவது சமன்பாடு என்ன மூணாவது சமன்பாடு சரி மூணாவது சமன்பாடு சரி சொல்லி எடுத்துட்டோம் இந்த 3 சமன்பாடும் போட்டோம் இதுல இருந்து என்ன செய்யணும் நம்ம எம்மையும் எண்ணையும் காணுவோமா எம்மையும் எண்ணையும் கண்டுபிடிப்போம் எம்மையும் எண்ணையும் கண்டுபிடிக்கிறது இதுல இருந்து இது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வைட சரிவு இது ரெண்டு இடத்துல என்ன சரி இது இந்த வைட சரிவு சமனா இருக்காரு இதுல நான் என்ன செய்யறேன்னு சொல்லிச்சேன்னா மூணாவது சமன்பாட்டை ரெண்டாவது சமன்பாட்டால் வகுக்கு மூணாவது சமன்பாட்டை ரெண்டாவது சமன்பாட்டால் வகுக்கு மூணாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாட்டால் வகுத்தேன்டா இதன் கீழ் இவர்ண்டு வருவாரு அதாவது 4 தர என்ன வர போதும் 4.0 தர 10/4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 கீழே என்ன வருது 1.6 தர 10/5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சமன் இதனது கே இன்டூ 1.0 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அதில் எம்மாம் அடுக்கு இதில் 0.4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அதில் எண்ணாம் அடுக்கு கீழே கே இன்டூ 0.2 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அதில் எம்மாம் அடுக்கு இதில் 0.4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அதில் எண்ணாம் அடுக்கு நடக்கும் சரியா இதுல பாரு இதுல சரி இதுல ஒரு செகண்ட் மைனஸ் ஒன்று விட்டுட்டேன் இதுல ஒரு செகண்ட் மைனஸ் ஒன்று விட்டுட்டேன் சரியா இதுல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா இந்த 3 டெசிமீட்டர் மைனஸ் செகண்ட் மைனஸ் ஒன் இந்த 3 டெசிமீட்டர் மைனஸ் செகண்ட் மைனஸ் ஒன் வெட்டுப்பட்டுவாரு இந்த கேயும் வெட்டுப்பட்டுரும் இது முழுக்க என்ன செஞ்சிடும் அப்படியே வெட்டுப்பட்டுவார் வெட்டுப்பட்டோன்னு உனக்கு என்ன மீத போதோ உனக்கு மீதமா வாராது பார்த்தேன்னு சொல்லி சொன்னா 40 கீழ் 1.6 40 கீழ் 1.6 அதாவது 10 இது 40 கீழ் 1.6 40 கீழ் 1.6 வரப்போது 25 சமன் 25 1 0.2 பிரிச்சேன் 5 5 மடங்குட எம்மாம் அடுக்கு 5 எம்மாம் அடுக்கு 5 எம்மாம் அடுக்கு இதுல இருந்து என்ன சொல்லலாம் உனக்கு எம் சமன் 2 சொல்லலாம் எம் சமன் 2 அடிக்க போகுது எம் சமன் 2 வரப்போகுது சரியா எம் சமன் 2 வரப்போகுது அடுத்தது எம் சமன் 2 வரப்போகுது திரும்ப என்ன செய்யணும் என்ன கண்டுபிடிக்கிறேன் எம்மா கண்டுபிடிக்கிறேன் அடுத்து என்ன செய்யணும் என்ன கண்டுபிடிக்கிறேன் என்ன காண்றது பார்த்தேன்னு செஞ்சா நான் என்ன செய்யறேன் என்ன காண்றதுக்கு ரெண்டாவது சமன்பாட்டை நான் முதலாவது சமன்பாட்டில் வைக்கிறேன் என்ன செய்யறேன்டா ரெண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டில் வைக்கிறேன் ரெண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டில் வகுத்தாயிட்டா ரெண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டில் வகுத்தாயிட்டா சரி ரெண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டில் வகுக்கிறேன் சரி ரெண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டில் வகுத்தாயிட்டா இதால வகுக்க போறேன் அப்ப என்ன போதும் 1.6 தர 10/5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செகண்ட் மைனஸ் 1 கீழே 2.0 தர 10/6 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 செகண்ட் மைனஸ் 1 சமன் அதாவது கே இன்டூ 0.2 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அதில் எம்மாம் அடுக்கு 0.4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அதில் எண்ணாம் அடுக்கு கீழே வருது கே இன்டூ 0.1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அதில் எம்மாம் அடுக்கு இதில் வரும்போது 0.2 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 அதில் எண்ணாம் அடுக்கு நடக்கும் சரியா இங்கே பாரு இதால சுருக்கணும் இதால சுருக்கிறேன்னு செஞ்சோம்னா என்ன வரப்போ இது 2 தர 10/6 இது என்ன செய்யலாம் 14 தர 10/6 எடுத்தாலும் 16 2 பிரிச்சா 8 சரி
சரி 8 வரப்போகுது என்ன வரப்போகுது 16 2 வச்சேன்னா 8 வரப்போகுது இவரும் போயிடுவார் வெட்டுப்பட்டு போயிடுவார் இதில் சுருக்கப்பட்ட என்ன வரப்போகுது இங்கே 8 வரும் இதில் என்ன இந்த கேயும் போயிடுவார் இவரால் பார்க்கணும் இவரால் தானே செய்வது 2 எம்மாம் அடுக்கு அதாவது 2 அடுத்து என்ன வரப்போகுது அங்காலையும் என்ன இதையும் சுருக்கினா 2 மடங்கு வரப்போகுது அப்போ 2 எண்ணாம் அடுக்குன்னு வரப்போகுது 2 எத்தனை 2ன்றது 4 அரைக்க போதும் அந்த 4 8 4ஆல் வகுத்தேன்னு சொல்லிச்சுன்னா 8 4ஆல் வகுத்தேன் 2 வந்துக்கிட்டு 2 எண்ணாம் அடுக்கு இருக்கும் இதுல இந்த எண் சமன் என்ன சொல்லலாம் உனக்கு எண் சமம் ஒன்றுன்னு சொல்லலாம் எண் சமன் ஒன்றுன்னு சொல்லலாம் எண் சமம் உண்டு அப்ப எம் சமன் 2 எண் சமன் உண்டு அப்ப எக்ஸ் சார்பான தாக்க வரிசை வந்துக்கிட்டு 2ம் y சார்பான தாக்க வரிசை வந்துக்கிட்டு 1ஆவும் இருக்குது அடுத்தது தாக்க வீத மாறிலியை கணிக்க தெரியும் அடுத்து என்ன சொல்லிக்கான் தாக்க வீத மாறிலி கேயை கண்டுபிடிக்கலாம் தாக்க வீத மாறிலி கேயை கண்டுபிடிக்கலாம் தாக்க வீத மாறிலி கேயை கண்டுபிடிக்கிறதுக்கு எது சரி ஒரு சமன்பாடுல கொண்டு பிரதிட்டீங்கன்னா சரி தாக்க வீத மாறிலி கேயை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் எது சரி ஒரு சமன்பாடுல கொண்டு பிரதிட்டீங்கன்னா சரி நான் என்ன செய்யறேன்னு செஞ்சேன் ஈஸியா இருக்கிறதுக்காண்டி 1 இல்லாட்டி 2 எது சரி ஒன்று எடுப்போமா எது சரி ஒன்று முதலாவது சமன்பாடு எடுக்கணும் சரி முதலாவது சமன்பாடு எடுக்கணும் முதலாவது சாம்பார்ல கொண்டு பிரதிட்டிக்குன்னு சொன்னா கே சமன் என்ன வரப்போகுது கே சமன் 2.00 சரி 2.00 தர 10⁻6 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 கீழே வரப்போகுது எக்ஸிட சரியும் ஒய்ட சரியும் சரிதானே 0.01 மூல் டெசிமீட்டர் -3 அதோட வர்க்கம் 0.2 மூல் டெசிமீட்டர் -3 அதில் 1ஆம் அடுக்கு வரப்போகுது சரிதானே இதை சுருக்கி எடுக்கணும் இதை சுருக்கி எடுக்க வேண்டி வரும் இதை சுருக்கி எடுத்தேன்னு சொன்னா உனக்கு 3 டெசிமீட்டர் -3 3 டெசிமீட்டர் -3 போயிடுவாரு இதில் 0.1 இருக்குது இங்கே வந்துட்டு 0.2 இருக்குது 0.2 இருக்குது சுருக்கி 10 வரப்போகுது 10⁻5 அப்போ என்ன 1 தர 10⁻5 இதில் 0.1 இருக்குது அப்புறம் 1 தர 10⁻4 வரும் அப்போ இது 2 வந்துட்டு 0 சாரி இதில் 1 இருக்குது 2 வந்துட்டு 0.2 சுருக்கினீங்கன்னு சொன்னால் என்ன வரப்போது 10 முறை வரப்போது இங்கே போகணும்னு சொன்னால் 10⁻5 மீதம் இது வந்துட்டு 10⁻2 இருக்கும் அப்புறம் 10⁻3 10⁻3 அப்போ என்ன வரப்போது 1 தர 10⁻3 1 தர 10⁻3 இது போன உடனே மூல் சரிதானே மூல் -2 டெசிமீட்டர் 6ஆம் அடுக்கு செகண்ட் -1 டெசிமீட்டர் 6ஆம் அடுக்கு செகண்ட் -1 அரைக்கப்போது கேடு சரிதானே இதான வந்துக்கிட்டு தாக்க வீதம் மாறலி கே அரிக்கப்போகுது தாக்க வீதம் மாறலி கே அரிக்கப்போகுது சரிதானே அடுத்து என்ன கேட்டீங்கன்னு சொன்னா ஆறாவது கேள்வி என்ன கேட்டீங்கன்னா மேலே தரப்பட்ட பங்கீட்டு குணகத்தை பயன்படுத்தி தாக்க வீதத்தின் மீது வெப்பநிலை விரைவாக பரிசோதிப்பதற்கு ஒரு பரிசோதனை திட்டமிட்டது சரிதானே பங்கீட்டு குணத்தை பயன்படுத்தி தாக்க வீதத்தின் மீது வெப்பநிலை விளைவு அதாவது வெப்பநிலை வந்துக்கிட்டு தாக்க வீதத்துல செல்வாக்கு செலுத்துதா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு பரிசோதிக்கிறதுக்காக வேண்டி இந்த பரிசோதனை சரிதானே விளைவு பரிசோதனைக்கு திட்டமிட்டப்பட்டதில்லை சரி இந்த பரிசோதனை திட்டமிட்டப்பட்டிருக்காம் தாக்க வீதத்தின் மீது வெப்பநிலை விளைவை பரிசோதிப்பதற்கு இது ஒரு உகந்த பரிசோதனை உமது விடையை விளக்க சொல்லிக்கலாம் சரி அதாவது தாக்க வீதத்துல வெப்பநிலை செல்வாக்கு செலுத்துமா இல்லையான்னு சொல்லி பரிசோதிக்கிறதுக்கு இந்த அறிக்கிற தாக்கம் அதாவது இந்த பரிசோதனை வந்துக்கிட்டு உகந்ததா இல்லையான்னு சொல்லி என்ன சொல்லட்டாம் நம்ம விடையை விளக்க சொல்லிக்கான் சரி உகந்ததா இல்லையான்னு சொல்லி விடையை வந்துக்கிட்டு விளக்க சொல்லிக்கான் இது பரிசோதனை வந்து உகந்ததா இருக்குமா இல்ல என்ன காரணம்னு சொல்லி சொன்னா வெப்பநிலை சரி பங்கிட்டு குணம் என்ன செய்வாரு பங்கிட்டு குணம் வெப்பநிலையில என்ன செய்வாரு செல்வாக்கு செலுத்துவாரு பங்கிட்டு குணத்துக்கு என்ன செய்யும் வெப்பநிலை வந்துட்டு பங்கிட்டு குணத்துல செல்வாக்கு செலுத்தும் ஆகவே என்ன செய்யும் வெப்பநிலையில வந்துட்டு பங்கிட்டு குணம் மாறும் எக்ஸின்ற சேர்வு வந்துக்கிட்டு அதாவது எக்ஸின்ற கரையம் நீராவத்திலையும் சேதன கரைப்பான் ஒன்றுலையும் வந்து கரையிற அளவுகள் என்ன செய்யும் மாற்றம் அடையும் கரையிற அளவுகள் என்ன செய்யும் பங்கிடப்படுற அளவுகள்ல மாற்றம் அடையும் இதனால என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா நம்மளுக்கு பரிசோதனைகள்ல வழுக்கள் ஏற்படும் அப்ப பங்கிட்டு குணம் வந்துட்டு வெப்பநிலை தங்கி இருக்கிறதால நம்மளுக்கு என்ன செய்யலாது இந்த பரிசோதனையை நம்மளுக்கு செய்ய இயலாது சரிதானே சரி இதான் வந்துட்டு பி பார்ட் இதான் பி பார்ட் ஒரு சின்ன ஒரு பார்ட் உண்டு 105 மார்க்ஸ் வந்திருக்காரு இன்னொரு கேள்வி ஒன்று தான் 105 மார்க்ஸ் வந்திருக்காரு சரிதானே அடுத்து சி பார்ட் அடுத்து என்ன சொல்லி என்ன சொல்லிக்காண்டா சேதனை கரைப்பான் 2ம் நீரும் நேரத்தில் வந்து சேதனை கரைப்பான் 1 இது வந்துட்டு வேறொரு சேதனை கரைப்பான் 2ம் நீரும் ஒன்று கலக்காத அதே வேலை ஒரு ஈராவத்தை தொகுதியை உண்டாக்குது இதுவும் என்ன செய்யுது கலக்காம 2ஆவத்தை ஈராவத்தை தொகுதி ஒன்று கொண்டுதான்
இதுல சேதனைக்கிழமை ரெண்டின் 100 சென்டிமீட்டர் கனமும் சேதனைக்கிழமை ரெண்டின் 100 சென்டிமீட்டர் கனமும் நீரின் 100 சென்டிமீட்டர் கனமும் அடங்கும் ஒரு தொகுதியுடன் நீரின் 100 சென்டிமீட்டர் கனமும் அடங்கும் ஒரு தொகுதியுடன் எக்ஸிட எவ்வளோன்னு சொல்லிருக்காங்க எக்ஸிட வந்துட்டு 0.2 மூலம் எக்ஸிட 0.2 மூல் சேர்க்கப்பட்டு வெப்பநிலை டீயில் சமநிலை அடையவிடப்பட்டது வெப்பநிலை டீயில் சமநிலை அடையவிடப்பட்டது அதன் பின்னர் வை எவ்வளோன்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னா 0.01 மூலம் வை எவ்வளவு 0.01 மூலம் ஆனது நீராவத்தை சேர்க்கப்பட்டு தாக்கத்தின் தொடக்க வீதம் அளக்கப்பட்டது சேதனைக்கிழமை ரெண்டில் வை கரைவதில்லை சரி வை வந்துட்டு சேதனைக்கிழமை ரெண்டுலையும் கரையதில்லை நேரத்தில் சேதனைக்கிழமை ஒன்றுலையும் கரையலன்னு சொல்லிட்டான் இப்ப சேதனைக்கிழமை ரெண்டுலையும் கரையலையாம் ஓகே கரைவதில்லை எக்ஸுக்கும் வைக்கும் இடையே நீராவத்தில் நடைபெறும் தாக்கத்தின் தொடக்க வீதம் 6.4 தர 10⁻7 6.4 தர 10⁻7 3 டெசிமீட்டர் மைனஸ் செகண்ட் -1 சொல்லிருக்கான் சேதனைக்கிழமை பன்னெண்டு நீருக்கும் இடையில் எக்ஸின் பரம்பலுக்கான பங்கீட்டு குணத்தை கணிக்க தெரியும் பங்கீட்டு குணத்தை கணிக்க தெரியான் சேதனைக்கிழமை ரெண்டுக்கும் நீருக்கும் இடையில பங்கீட்டு குணத்தை கணிக்கிறான் சரி நீங்க பாருங்க இது ரெண்டு இடையில பங்கீட்டு குணத்தை கணிக்கட்டான் இதுல பார்த்தேன்னு சொல்லிட்டா சரி இதுல பாரு என்ன சொல்றீங்கன்னு சொல்லி பாரு இதுல இருந்து நம்மளுக்கு என்ன சொல்லலாம் வைட மூலளவு தந்திரிக்கான் நீர்ல கனவுளம் தந்திரிக்கான் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன சொல்லலாம் வைட சரிவா கண்டுபிடிக்கலாம் என்ன நீராவத்தையில வைட சரிவா கண்டுபிடிக்கலாம் நீராவத்தையில வைட சரிவடுத்த உனக்கு என்ன வரப்போதோ மூலங்கை கனவுல மூலளவு என்ன 0.01 மூல் கனவுல எடுத்தேன் கனவுல 100 சென்டிமீட்டர் கணம் 100 சென்டிமீட்டர் கணம் அதாவது 100 தர 10⁻3 டெசிமீட்டர் கணம் இதை சுருக்கி எடுத்த உனக்கு என்ன சரி வரப்போகுது 0.1 மூல் டெசிமீட்டர் மைனஸ் வரப்போது என்ன வைட சரிவா கண்டுபிடிச்சிட்டோம் தாக்க வீதம் தெரியும் தொடக்க வீதம் தந்திருக்கான் தொடக்க வீதம் தந்திருக்கான் நம்மளுக்கு கேட பெருமதி வந்தாரு என்ன கேட பெருமதியும் தெரியும் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வெப்பநிலையில தாக்க வீதம் மாதிரி கேட பெருமதியும் தெரியும் இதுல இருந்து உனக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா எக்ஸ்ரே சரிவா கண்டுபிடிக்கலாமா நீராவத்தையில் இருக்கிற எக்ஸ்ரே சரிவா கண்டுபிடி நீராவத்தையில் இருக்கிற எக்ஸ்ரே சரிவா கண்டுபிடிக்கலாம் என்ன சமன்பாடு தாக்க வீதம் சமன் கே இன்டு நீராவத்தையில் இருக்கிற எக்ஸ்ரே சரிவு தானே நீராவத்தையில் இருக்கிற வைட சரிவோட இதுல வந்துட்டு என்ன 2ஆம் அடுக்கு இது வந்துட்டு 1ஆம் அடுக்கு என்ன அதாவது தாக்க வரிசை 2 அங்கால 1 வந்துருந்தது சரி சரிதானே இதுல பாத்தீங்கன்னா தாக்க வீதம் அவன் எவ்வளவு தந்திருக்கான் தாக்க வீதம் தந்திருக்கான் அவன் எவ்வளவு 0 6.4 தாக்க வீதம் எவ்வளவு தந்திருக்கான்னு சொன்னா 6.4 தர 10⁻7 6.4 தர 10⁻7 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 சரிதானே 6.4 தர 10⁻7 மூல் டெசிமீட்டர் -3 செகண்ட் -1 வந்தாரு சரிதானே அடுத்தது தாக்கு வீதம் மாறி சரி தாக்கு வீதம் மாறி எவ்வளவு வந்தாரு நம்மளுக்கு 1 தர 10⁻3 மூல்ற சரி மூல்ற -2 டெசிமீட்டர் 6ஆம் அடுக்கு அங்கால செகண்ட் -1 வந்தாரு என்ன இதான வந்து தாக்கு வீதம் மாறி எக்ஸ்ரே நீராவத்தையில் இருக்கிற தர நீராவத்தையில் இருக்கிற எக்ஸ்ரே சரிவா கண்டுபிடிக்கணும் தர நீராவத்தில் இருக்கிற வைரசரி வந்து வந்திருக்காரு அதுல வர்க்கம் சரி இதுல வர்க்கம் இருக்காரு நீராவத்தில் இருக்கிற வைரசரி வந்தாரு 0.1 மூல் டெசிமீட்டர் -3 சரி இவர 1ஆம் அடுக்குன்னு வரும் இதுல 1ஆம் அடுக்குன்னு வரும் இதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சேன்னு சொன்னா இது இங்கால வந்து சுருக்கப்பட்டேன்னா 64 தர 10⁻7 64 தர 10⁻7 வரும் 64 தர 10⁻7 வரும் 3 டெசிமீட்டர் -3 வெட்டு போட்டுருவாரு இங்க பாரு இதுல இருக்கிற 3 டெசிமீட்டர் -3யும் இந்த 3 டெசிமீட்டர் -3 வெட்டு போட்டும் இந்த செகண்ட் -1 இந்த செகண்ட் -1 வெட்டு போட்டுருவாரு வெட்டு போட்டு மீதம் என்ன போகும் நமக்கு 64 தர 10⁻7 கீழே 1 தர 10⁻3 1 தர 10⁻3 மூல் -2 மூல் -2 டெசிமீட்டர் 6ஆம் அடுக்கு வரப்போ சமம் என்ன
எக்ஸ் நீராவத்தையில எக்ஸிட செறிவுட நீராவத்தையில எக்ஸிட செறிவுட வர்க்கம் அரிக்க நீராவத்தையில எக்ஸிட செறிவுட வர்க்கம் அரிக்க போகுது. இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உனக்கு சுருக்கி எடுத்த உனக்கு என்ன வர போதோ இதை சுருக்கி எடுத்தேன்னு இது 10 இது போனீங்கன்னா உனக்கு என்ன வர போதும் 64 ஒன்று என்ன 8 சாரி 64 என்ன வர போதும் 64 தர 10/4 64 தர 10/4 மூல் த வர்க்கம் டெசிமீட்டர் -6 சமன நீராவத்தையில எக்ஸிட செறிவு நீராவத்தையில எக்ஸிட செறிவோட வர்க்கம். இதுல உனக்கு என்ன சொல்லலாம்டா நீராவத்தையில எக்ஸிட செறிவு நீராவத்தையில எக்ஸிட செறிவுன்றது 8 தர 10/2 மூல் டெசிமீட்டர் -3 சொல்லலாம். என்ன 8 தர 10/2 மூல் டெசிமீட்டர் -3 சொல்லலாம். என்ன நீராவத்தையில எக்ஸிட செறிவு இங்க பாரு நீராவத்தையில எக்ஸிட செறிவு என்ன 8 தர 10/2 மூல் டெசிமீட்டர் -3 8 தர 10/2 மூல் டெசிமீட்டர் -3 இதுல அடுத்த என்ன சொல்லலாம் உனக்கு அப்ப சேனைகரைப்பான் 2ல மொத்த மூலளவு சந்திரிக்கான் எக்ஸிட மொத்த மூலளவு சந்திரிக்கான் எக்ஸிட மொத்த மூலளவு சந்திரிக்கான எக்ஸிட மொத்த மூலளவு சந்திரிக்கான். இதுல பார்த்தேன்னு சொன்னா இது வந்து இப்படி இருக்கான்னு சொன்னா உனக்கு இதுல உனக்கு என்ன சொல்லணும்னா சேனை கரைப்பான் அதாவது என்ன நீர் ஆவத்தையில என்ன நீர் ஆவத்தையில நீராவத்தையில எக்ஸ் மூல காணும் நீராவத்தையில எக்ஸ் மூலளவு காணதுக்கு என்ன செய்ய வேண்டாம் செறிவு தர கனவளவு 8 தர 10/2 மூல் டெசிமீட்டர் -3 தர கனவளவு 100 சென்டிமீட்டர் கணம் 100 சென்டிமீட்டர் கணம்னா 100 தர 10/3 100 தர 10/3 டெசிமீட்டர் கணம் சரிதானே. இது சுருக்கி எடுத்து உனக்கு என்ன வரப்போதோ 100 10 போனான்னா 8 தர 10/3 மூல் 8 தர 10/3 மூல் அரைக்க போதும். என்ன நீராவத்தையில் இருக்கிற எக்ஸ்ர மூலளவு வந்துட்டு 8 தர 10/3 மூல். இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சேன்னா சேதனை கரைப்பான் 2ல சரிதானே எக்ஸ்ர மூலளவு காணலாம் சேதனை கரைப்பான் 2ல எக்ஸ்ர மூலளவு பார்த்தேன்டா மொத்த மூலளவு என்ன சந்திரிக்கான்னு சொல்லிச்சேன்னா அவன் 0.2 மூலா 0.2 மூல் அதாவது 200 தர 10/3 மூல்ல இருந்து 200 தர 10/3 மூல்ல இருந்து இதை கழிப்பேன் நீராவத்தில் 8 தர 10/3 மூல கழிக்கப்படுது. நீராவத்தில் 8 தர 10/3 மூல கழிச்சா என்ன வரப்போகுது 192 தர 10/3 மூல் 192 தர 10/3 மூல அரிக்க போகுது. சரி 192 தர 10/3 மூல அரிக்க போகுது. அவன் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா பங்கிட்டு குணம் கேட்கான் சேதனை கரைப்பான் 2ல சேதனை கரைப்பான் 2ல சேதனை கரைப்பான் 2க்கும் சேதனை கரைப்பான் 2க்கும் நீராவத்தையிலும் நீராவத்தையிலையும் எக்ஸிட பங்கிட்டு குணம் கேட்டிருக்கான். இங்க பாரு இதுல இவர சேதனைக்கிற 2ல இருக்கிற எக்ஸிட சரிபாடு உனக்கு சேதனைக்கிற 2ல இருக்கிற எக்ஸிட சரிபாடு உனக்கு என்ன போதோ மூணுங்களுக்கான அவ்வளோ 192 தர 10/3 மூல் 192 10/3 மூணுங்கில் கனவுல பார்த்தா 100 சென்டிமீட்டர் கணம் அதாவது என்ன 100 தர 10/3 டெசிமீட்டர் கணம் சரிதானே. கீழே நீராவத்தையில் எக்ஸ்ர மூல ஒன்று இருக்காரு 8 தர 10/3 மூல் தானே கனவுல பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் 100 தர 10/3 மூல் டெசிமீட்டர் -3 இதை சுருக்கி எடுத்தேன் உனக்கு என்ன வரப்போதோ இதுவும் போயிடுவாரு 10/3 192 கீழ் 8 192 கீழ் 8 192 8ஆல பார்த்தீங்கன்னு சொன்னா 24 ஒரு பங்கிட்டு குணம் என்ன 24 பங்கிட்டு குணம் என்ன 24. இன்னொரு கேள்வி உண்டு சரிதானே 150 மார்க்ஸுக்கு 2019ஆம் ஆண்டு 6வது எஸ்ஏ கேள்வி வந்து 2019ஆம் ஆண்டு 6வது எஸ்ஏ கேள்வியா என்ன வந்திருக்காருன்னா பங்கிட்டு குணமும் இரசாயன இயற்கைகளும் சம்பந்தப்பட்டு சின்னொரு கேள்வி வந்திருக்காரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. டவுட் வந்துட்டு வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. வாட்ஸ்அப்ல உங்களோட டவுட் கிளியர் பண்ணுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல லிங்க் இருக்கும். அதை கிளிக் செஞ்சு எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சு கொள்ளும். சரி அடுத்தது பார்ப்போம்.